தவேகா அரசாங்கம் முதல் கன்னி பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியில பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு பகுப்பாய்வு செய்திருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருமே இதை சொல்றாரு. அதாவது தவேகா புதிய திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்லை. முந்தைய ஆட்சி காலத்தில் திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களே பெயரை மாற்றி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களே கண்டி, வேற எதுவுமே புதுசா இந்த பட்ஜெட்ல இல்லை. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். என்னன்னா, தவேகா அரசாங்கம் முதல் கன்னி பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும். இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்றத தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்களா, என்ன நடந்தது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஏன்னா நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு பின்பு ஸ்டேஷன் பெயில்ல விட்டுட்டாங்க, உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம். நீங்க அங்க நைட் அவர் விட்டுட்டு நாளைக்கு சட்டசபையில கலந்துப்பாரா, அவரால் முடியுமா அப்படின்னு சொல்லி பரபரப்புக்கு இடையில நேற்றைய இரவு சென்னையை வந்தடைஞ்சிட்டு இன்னைக்கு காலையில சட்டமன்றத்துக்கு வந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் முன்னாடியே இருந்தாரு, பின்னாடி தான் எதிர்கட்சி தலைவர் உள்ள நுழைஞ்சாரு. ஆனா அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க அவையில இருந்த அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தான் போனார் உதயநிதி அவர்கள். ஆனா முதல்வரை பார்த்தும் பார்க்காம போயிட்டாரு. அவருக்கு வணக்கமோ எந்தவித முகத்துக்கு நேரா பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கூட ஏற்படுத்திக்காம முகத்தை திருப்பிக்கிட்டு போனாங்க. இந்த நிகழ்வுகள் தான் இன்னைக்கு நடந்தது. சரி, பட்ஜெட் இதெல்லாம் எப்படி இருக்கும், இன்னைக்கு தவேகாவோட கன்னி பட்ஜெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான நிதி பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம காணொலியிலே நிறைய முறை சொல்லியிருக்கோம் பட்ஜெட்டோட நிலவரங்கள் என்ன, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு, இவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஏற்கனவே நிதி செயலாளர்கள் சொல்லிட்டாங்க, நம்மளால 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்க முடியாது அப்படின்றது ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. அதே போல தமிழக முதல்வர் அவர்களுமே இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பாசிபிள் இருக்கான்னு கேட்டாரு. மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய்க்கு உயர்த்தி கொடுக்கறதும் சரி, படித்த இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இதையெல்லாம் கொடுக்க சொல்லி முதல்வர் கேட்டாரு. பட் நிதி செயலாளர்கள் முடியாது, அந்த மாதிரி ஒரு நிதி இருக்கிற சூழ்நிலை நம்ம தமிழக அரசு இப்ப இல்லை அப்படின்னும் கைவிரிக்கப்பட்டது. சரி, அது இருக்கட்டும். நாம பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு எஸ்டிமேஷன், அதாவது ஒரு பகுப்பாய்வு செய்திருந்தாரு. அதை பத்தி நம்ம சொல்லுவோம். இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா இதுல ஒண்ணுமே இல்லை. அதாவது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க, ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த தேர்தல் வாக்குறுதியில எதுவுமே இல்லை. சரி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு வரைபடம், ரோட் மேப் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கலாம். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நாங்க எப்ப நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் மேப் கூட இல்லை. அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத, அதை கூட தெளிவுபடுத்த முடியாத ஒரு பட்ஜெட்டை தான் இந்த பட்ஜெட் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது போக பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில அறிமுகப்படுத்தினது தான் இவங்க பெயரை மாத்தி இப்ப மீண்டும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களே கண்டி, புதுசா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையா ஒரு அட்டாக் பண்றாரு. அதே போல கிட்டத்தட்ட 100 நாள் ஆட்சி முடிஞ்சிடுச்சு. அதுல கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 48,500 கோடியை திமுக ஆட்சியில கல்விக்காக ஒதுக்கணும். இவங்க கல்விக்காக மேம்படுத்துவதற்கு வெறும் 44,000 கோடியை தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம், இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தத தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா
துரை பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அந்த ஒரு திட்டத்தை தவிர்த்து வேற எதுவுமே தேர்தல் வாக்குறுதியில இவங்க அறிவிக்கல. அதுலயுமே சில குறைபாடுகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழகத்துல பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்குமே தாய்மாமன் தங்க முதல திட்டம் சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில. ஆனா இப்போ லைட்டா ஒரு பெல்ட்டி போட்டாரு. என்ன அப்படின்னா, அரசு மருத்துவர்கள் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த தாய்மாமன் தங்க முதல திட்டம் அப்படின்னு சொல்றாரு. சோ இதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. ஆனா நிதியமைச்சர் வந்து நன்றி சொல்றாரு. அதாவது நிதியமைச்சர் சட்டசபையில என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகம் வந்து இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு. அது வந்து எங்களோட முந்தைய ஆட்சியில நாங்க செய்த திட்டங்களின் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து முடிச்சிட்டாரு. சோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன சொல்றாருன்னு அப்படியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருமே இதை தான் சொல்றாரு. அதாவது தாவேகா வந்து புதிய திட்டங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்ல. ஸோ முந்தைய ஆட்சி காலத்தில் திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களே வந்து பெயரை மாத்தி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களே கண்டி வேற எதுவுமே புதுசா இந்த பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது பெண்களுக்கு உரிமை தொகை இருக்கு இல்லையா, 1000 ரூபாய் 2500 ரூபாய் உயர்த்தி வழங்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் கொடுக்கல. அதே போல வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியும் நிறைவேற்றுவாங்கன்னு நினைச்சு அதுவுமே நிறைவேற்றல. அதே போல இலவச கேஸ் சிலிண்டர், அதாவது குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் சொன்னாரு. அதை பத்தியும் இல்ல. விவசாயிகளோட கடன் பட்டியல் தள்ளுபடி வந்து முழுமையா வந்து தள்ளுபடி பண்ணணும், அறகுறையா தள்ளுபடி பண்ணாதீங்க அப்படின்ற அடிப்படையில அதுவுமே வந்து இதுல எதுவுமே வாக்குறுதி கொடுக்கல. அதே போல அதிகரித்து வரும் கடன் சுமையை சுட்டி காட்டுறாரு. அதாவது கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி வந்து கடன் வந்து முந்தைய ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ நம்மளுடைய வருவாய் வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து 10,98,000 கோடி இருக்கு. அதே போல நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 1,21,819 கோடியா இருக்கு. இதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி இவங்க வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய போறாங்கன்னு தெரியல. அதே போல இதுக்குள்ளேயே வந்து இந்த 3 மாசத்துல, அதாவது கிட்டத்தட்ட 100 நாள் ஆகல, அதுக்குள்ள 20,000 கோடியை கடன் வாங்கிட்டாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படி சொல்றாங்க. இந்த குழு நிதிநிலையை வந்து எப்படி சரி செய்யறதுக்காக இல்ல, எப்படி எல்லாம் கடன் வாங்குறதுக்காக நியமிக்கப்பட்ட குழுவாவே தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முந்தைய திமுக அரசாங்கத்திலையும் இதே போல ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து அமைச்சது வேஸ்ட், அவங்க வந்து கடன் வாங்குறதுக்கு தான் ஐடியா கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதே போல இவங்களும் இதுதான் செயல்படுத்த போறாங்க அப்படின்ற அடிப்படையில இவருமே சொல்றாரு. ஸோ இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ், அதாவது நடக்காத விஷயங்கள் நடந்தா போல ஒரு சின்ன விஷயத்தை பிரம்மப்படுத்தி காட்டுறதுலயும் ரீல்ஸ் போடுறதுலயும் தான் குறியா இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு 0 மதிப்பெண்ணு தான் அப்படின்ற மாதிரி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் சொல்றாரு. அதே போல அவங்க கூட்டணியில இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ராமச்சந்திரன் வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, சில விஷயங்களை பட்ஜெட் நல்லா இருக்கு. அதாவது கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியா இருக்கட்டும், சாலை உட்கட்டமைப்பு ஒதுக்கப்பட்ட நிதியா இருக்கட்டும், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 38,000 கோடி வரைக்கும் அவங்களுக்கு வந்து லோன் வாங்கி தர விஷயமா இருக்கட்டும். ஸோ சிறப்பாக செயல்படும் சுய உதவி குழுக்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்குற விஷயம், நீர் மேலாண்மை திட்டங்கள், இப்படி சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பட்ஜெட்ல இதெல்லாம் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி அப்படி பாராட்டுறாரு. அதே நேரத்தில் அவரும் அதை தான் சொல்றாரு. அந்த மகளிர் உரிமை தொகை வந்து தேர்தல் வாக்குறுதியில சொன்னபடி 2,500 ரூபாய் பிளஸ் வேலை இல்லாத பட்டதாரிக்கு 4,000 ரூபாய், விவசாய கடன்களை வந்து முழுமையா தள்ளுபடி பண்ணணும், ஆணவ படுகொலைக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து கொண்டு வர்றது, அதே போல மத்திய அரசு கொண்டு வந்த புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை நாளையும் வந்து எதிர்த்து தீர்மானம் சட்டசபையில நிறைவேற்றணும், அரசு துறையில காலியா இருக்கிற பணியிடங்கள்லாம் நிரப்பணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்தோம். பட் இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா நாம எதிர்பார்த்தது, அதாவது தவேக அரசு 2 திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்திருந்த இந்த தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா புதியதாக கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சி அமைச்சா தவேக மீது மிகுந்த எதிர்பார்ப்பு மக்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் எங்களுக்குமே எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல இந்த பட்ஜெட் அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டா
இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வாங்க மற்ற விஷயத்துக்கு நம்ம போவோம். சமீபத்தில் நம்மளோட தலைமைச் செயலாளர் எம் சாய்குமார் அவர்கள் ஒரு ஜியோவை பாஸ் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருக்கட்டும், காவல்துறையோட டிஜிபியா இருக்கட்டும், தலைமை பொறுப்பு, இதெல்லாம் ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்றோம்னா ஆளுநர்கிட்ட வந்து அனுப்பி வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. அப்ரூவல் வாங்கின பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷே பண்ணுவாங்க. ஸோ தட் இது எதுக்காக இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, 1978ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வணிக விதிகளின் கீழ் இந்த விதி இருந்தது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்களை வந்து நியமிக்கும் போது ஆளுநர்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும். இதுல ஏன் இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா, இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து லஞ்ச புகார்கள் வந்து வந்துச்சு. உதாரணத்துக்கு இப்போ நீதிமன்றங்கள்ல அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பது வந்து பாத்தீங்கன்னா முதல்வருக்கே தெரியாம, ஸோ சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் குமாரும் ஆனந்த் அவர்களும் பைசா வாங்கிட்டு கவர்மெண்ட் அட்வொகேட்டை வந்து நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு விமர்சனங்கள் வந்தது, புகார்கள் இருந்தது. இது சம்பந்தமா உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டது இல்லையா? ஸோ இதனாலேயே என்னவோ தெரியல, தமிழக முதல்வர் எனக்கு தெரியாம எதுவுமே நடக்கக்கூடாது, ஈவன் ஒரு ப்ரமோஷனா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருந்து அந்த ஃபைல் வந்து என்னோட அப்ரூவல் வந்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆளுநருக்கு இனிமேல் தெரிவிக்க முடியாது, எல்லாமே என் கண்ட்ரோல் அப்படின்றத அந்த சட்ட விதிகளை வந்து திருத்தி ஒரு ஜிஓவா பாஸ் பண்ணி அமைச்சிட்டாரு. இதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு டிஜிபியை நியமிச்சாலும் சரி, தலைமைச் செயலாளர் நியமிச்சாலும் சரி, ஆளுநர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது இல்லை. அதே போல இவங்க இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் வந்து அமைச்சர்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், ஸோ பசை உள்ள பதவிகளுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுகளை, அதாவது குற்ற பின்னணி இருந்தாலும் சரி, புகாருக்கு ஆளானவங்க இருந்தாலும் சரி, முந்தைய ஆட்சியாளர்களுக்கு வந்து அந்த டைம்ல இருந்த முக்கிய பதவியில் இருந்தவங்க சரி, இன்னைக்குமே நல்ல பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா? இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாம் தூக்கி வெளியே போடணுன்ற அடிப்படையில் எனக்கு தெரியாம எதுவும் நடக்கக்கூடாது. பதவி உயர்வா இருக்கட்டும், பணியிட மாற்றமா இருக்கட்டும், எல்லாமே என் மூலியமா தான் வரணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு செயலாளர்களை நியமிக்கிறதா இருக்கட்டும், அரசு துறை தலைவர்களா இருக்கட்டும், கூடுதல் செயலாளர்களா இருக்கட்டும், அகில இந்திய பணியாளர்கள் அதிகாரிகளா இருக்கட்டும், காவல் கண்காணிப்பாளராக இருக்கட்டும், மாவட்ட வருவாய் அலுவலர்களா இருக்கட்டும், கூடுதல் பதிவாளர்கள் பணிமாற்றமா இருக்கட்டும், பணி உயர்வா இருக்கட்டும், என் ஒப்புதல் இல்லாம எந்த ஃபைலும் மூவ் ஆகக்கூடாது, யாருக்கும் பணியிட மாற்றமோ ப்ரமோஷனோ கொடுக்கக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப குறிக்கோளா இருக்கிறார் முதல்வர் அவர்கள். அதே போல அரசு தலைமை அட்வொகேட்டா இருக்கட்டும், கூடுதல் அரசு தலைமை அட்வொகேட்டா இருக்கட்டும், ஸோ அரசு வழக்கறிஞர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் வரணும், என்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் பிளான் பண்ணிட்டாரு. ஸோ இது எப்படின்னா, இவங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு குற்ற பின்னணி உள்ளவங்களுக்கு, புகார் ஆளானவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட் எல்லாம் போட்டு, அப்போ திறமையா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிற அதிகாரிகள் நிறைய பேர் டம்மி போஸ்ட்லயே இருந்துட்டு போயிடுறாங்க. இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், மாவட்ட வருவாய் அலுவலர்களாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இதுலாம் வந்து பணம் உள்ள பசை உள்ள பதவிகளை வந்து இருக்கப்பட்டவன் வாங்கிடுவான் இல்லையா? தவறு புகாருக்குள்ளானதான் வாங்கிடுறான். இதுல வந்து பிரச்சனையே இல்லாம அமைதியா ஒரு ஓரத்துல இருக்கான் பாருங்க, திறமை இருக்கும், தகுதி இருக்கும், ஆனா அவனுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைப்பான். அப்ப அந்த அதிகாரிகளை ஓரம் கட்டி வச்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும், பணம் வாங்காம சேவை செய்யணும், நேர்மையான அதிகாரிகள் வேணும். அந்த அடிப்படையில இனிமேல் முதல்வருக்கு என்னோட கவனத்துக்கு இல்லாம எதுவுமே வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாரு. ரொம்ப நல்ல விஷயம் தான் இது, சந்தோஷம் தான். இன்னைக்கு டீ கடை பெஞ்சில் ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலாளராக இருந்த சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் அவர்கள் வந்து மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் அடிஷனலாக யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, பிரசாந்த் அப்படின்ற ஊரக வளர்ச்சித்துறையில செயலாளராக இருக்கிற ஐஏஎஸ்க்கு வந்து அடிஷனலாக நீர்வளத்துறையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றம் யாரால நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணி திலகம் அப்படின்ற ஒரு அதிகாரியால நடந்ததுன்னு சொல்றாங்க. யார் இந்த அதிகாரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன அரசாங்கத்துல துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா? அப்ப வந்து இவர் வந்து கோலோச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் நினைக்கிறது தான் சட்டம், ஏன் துரைமுருகனி இவர் தான் ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்பேற்பட்டவர் தான் இன்னைக்கு இருக்கிற தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லி சத்யபிரதா சாகுவை மாத்தினாரு அப்படின்னு சொல்லி தினமலர்ல சொல்லியிருக்காங்க. இது ஒரு விதத்துல உண்மையாக இருந்தாலும் சத்யபிரதா சாகு அவர்கள் மாற்றப்பட்டதுக்கு இன்னும் சில காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் உண்மைதான், இந்த பொதுப்பணி திலகம்
இவரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணி திலகம். இவர் வந்து டெக்னிக்கல் இன்ஜினியர்னு சொல்லப்படுறவர். ஸோ மிகுந்த கோலோச்சினார் அந்த காலகட்டத்தில். இன்னுமே அவரோட பவரை வச்சு அந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் துறைக்கு வந்து இவர் சொல்ற ஆளுங்களை தான் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டீக்கெட்டை பெஞ்சு நிறைய பத்திரிகையில, விகடன்ல இந்த மாதிரி நிறைய இவர் மேல புகார் வருது. ஸோ இவர் மேல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சி வந்து நிறைய ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்காங்க. இவர் டெண்டர் விட்டதிலையா இருக்கட்டும், டிஜிட்டல் ஆதாரங்களா இருக்கட்டும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், இவர் பிராமி சொத்துக்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் இவர் மேல வந்து இப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முதல்வர் வந்து விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அதனால இவர் மேல் நடைபெறுது. அப்பேற்பட்டவர் வந்து சொல்லி இந்த சத்யபிரதா சாகுவை மாத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் அலசி ஆராய்ஞ்ச வரைக்கும் என்ன இதுல கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவிரி நீர் வந்து கர்நாடகா கொடுக்காம இருக்கிற விஷயமாகட்டும், காவிரி படுகையில மேகதாது அணை கட்டுற விஷயத்தா இருக்கட்டும், எதிர்கட்சிகளால கடுமையான விமர்சனங்களை வந்து இந்திய தவிக அரசு சந்திச்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு திறமையற்ற கையாளதனத்தால தான் இவ்வளவு பெரிய விஷயமா இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, முன்னாடியே வந்து தீர்மானிச்சு இவங்க வந்து தண்ணி தரமாட்டான் அப்படின்றத கர்நாடக முதல்வர் துணை முதல்வராக இருந்தப்பவே சொல்லிட்டாரு இல்லையா, அப்பவே சுதர்ச்சி இருந்திருக்கணும். இவங்க வந்து டி.கே. சிவகுமார் முதல்வர் ஆன பிறகு என்ன சொல்றாருன்னா, தண்ணியே இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் அவர் பேசுறாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், சட்டப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கணும். உடனடியாக எதிர்கட்சிகளை கூட்டத்தை நடத்தி விவசாய அமைப்புகளை உட்கார வச்சு சட்டப்பூர்வமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம். இதுக்கு முன்னைய காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்திலையும் சரி, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்திலும் சரி, என்னென்னலாம் நமக்கு வந்து ஃபேவரா இருக்கு இதெல்லாம் சொல்லி சட்ட பிரகாரம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம், உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கலாம். ஆனா இது எதையுமே சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் அவர்கள் இன்றைய தமிழக அரசுக்கு வந்து சொல்லி சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து எந்தவித முறையான வந்து செயல்பாடுகளையும் செய்யல. ஸோ செய்யலன்ற ஒரே அடிப்படை காரணம் தான் முதல்வர் அவர்கள் இவரை இந்த இடத்துல இருந்து மாத்துறதுக்கு உத்தரவு போட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கத்துல வந்து என்னதான் சத்யபிரதா சாகு இந்த விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியிருந்தாலும், இது வந்து சட்டப்பிரகாரம் நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்குமா, தண்ணி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குமான்னு கேட்டா டவுட் தான். பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து ஒரு துறை செயலாளராக இருக்கிற ஐஏஎஸ் வந்து நிச்சயமா இதை எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் அவரோட ஒர்க்கு. அதை செய்யாததுனால, அவர் சுணக்கமா இருந்த காரணத்தினாலதான் மாற்றப்பட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பொதுப்பணி திலகம் அவர்கள் சொல்லிதான் இவரை மாத்திட்டாங்க. அவருக்கு வேண்டப்பட்ட பிரசாந்த் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக இருக்கார்ல, அவருக்கு வந்து அடிஷனல் இன்சார்ஜா இந்த நீர்வளத்துறையை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு மட்டும் நம்ம பேச முடியுமான்னு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் நியாயமா இருக்கிறவங்க, நேர்மையா இருக்கிற, திறமையா இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம நிகழ்ச்சியாளர்களாக தமிழக முதல்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம். இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மீண்டும் அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.